என் வீடியோ பார்க்குற அனைத்துக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எது பார்க்கணும்னா ரியல்மி தரப்பு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து புதிதாக பார்த்தீங்கன்னா ரியல்மி 7 அந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து நாங்கள் வந்து லான்ச் பண்ணுறோம்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் தெரிய வந்திருக்கு. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த ரியல்மி 7 இந்த மொபைலோட அன்பாக்சிங் ஃபுல் அன்பாக்சிங் பற்றி பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மொபைல் வாங்கலாமா வேணாமா, நமக்கு இந்த மொபைல் வந்து செட் ஆகாமல் சொல்லிட்டு உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு ஃபுல் எக்ஸ்பிளேஷன் கண்டிப்பாக வீடியோ கிடைக்கும். உங்கள் டவுட்ஸ் எல்லாமே கிளியர் ஆகும். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக வீடியோ முதல் வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காம லைக் பண்ணி கூட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து ரியல்மி 7 வாங்க போகிற எல்லா நம்பர்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. அப்படின்னா தான் அவங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வீடியோக்குள்ள போகலாம். நீங்கள் பார்த்து கௌதம் சேனல் வாங்க போய் தெரிஞ்சுக்கலாம். வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இந்த ரியல்மி 7 இந்த ஸ்மார்ட் ஃபோனோட அன்பாக்சிங் பற்றி பார்க்க போகிறோம். பாக்ஸில் என்னக்குன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நடுவில் பார்த்தீங்கன்னா 7 போட்டிருக்காங்க, மாடல் நம்பர் போட்டிருக்காங்க. கீழே பார்த்தீங்கன்னா பிராண்ட் பேர் போட்டிருக்காங்க, ரியல்மின்னு போட்டிருக்காங்க. மேலே பார்த்தீங்கன்னா நம்பர் 1 குவாலிட்டி ஸ்மார்ட் ஃபோன் பிராண்ட்னு போட்டிருக்காங்க. இது எல்லா ரியல்மி பாக்ஸ்லையும் வர்றது தான், மஞ்சள் கலரில் தான் பாக்ஸ் இருக்குது, நல்லாவே கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இந்த ரியல்மி 7 பாக்ஸ் ஓப்பன் பண்ணிடுவோம். உள்ள என்னன்னு பார்ப்போம். உள்ள ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மொபைல் தான் ஃபஸ்ட் கொடுக்குறாங்க. மொபைல் பார்க்க கலர்ஃபுல்லாக சூப்பராகவே இருக்குது. மொபைல் நம்ம ஃபஸ்ட் சைடில் வச்சிடும். அதுக்கு உள்ள என்னக்குன்னு பார்ப்போம். அடுத்ததான் இந்த பாக்ஸ்க்குள்ள என்னக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு சிம் எஜெக்டர் டூல் கொடுத்துருக்காங்க. அது வந்து உங்கள் ஃபோனில் வந்து சிம் போடுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா இந்த மொபைலுக்கான ஒரு யூசர் கைட் கொடுத்துருக்காங்க. இந்த யூசர் கைடை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைல் வந்து எப்படி ஆப்ரேட் பண்ணுறது, எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது, எப்படி யூஸ் பண்ணுறது எல்லாமே நீங்கள் வந்து கற்றுக்கலாம். அந்த பேப்பர் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இது நம்ம சைடில் வச்சிரும். அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு சார்ஜர் கொடுத்துருக்காங்க. இந்த சார்ஜர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 18 வாட்க்கான ரியல்மி சார்ஜர் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. 18 வாட் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து ஒரு 0 to 100 வந்து உங்களுக்கு வந்து 1.5 ஹவரில் உங்களுக்கு வந்து ஃபுல் சார்ஜர்னு சொல்கிறாங்க. அந்தளவுக்கு ஃபாஸ்ட்டாகவும் சொல்கிறாங்க. நல்ல ஒரு சார்ஜர்னு சொல்லலாம். இது நம்ம சைடில் வச்சிரும். அடுத்து ஒரு டேட்டா கேபிள் கொடுத்துருக்காங்க. இந்த டேட்டா கேபிள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டைப் சி கேபிள் கொடுத்துருக்காங்க. டைப் சி தான் கொடுத்துருக்காங்க. சார்ஜ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். இந்த ரியல்மி 7 மொபைலோட டிசைன் பற்றி பார்ப்போம். உங்களுக்கு வந்து பின்னாடி பார்த்தீங்கன்னா சூப்பராக கொடுத்துருக்காங்க. ஒரு டைமண்ட் கட் கொடுக்குறாங்க. உங்களுக்கு வந்து இந்த ஃபோட்டோவில் தெரியாமல் இருக்கலாம். ஆனால் இதோட ஒரிஜினல் பிக்சரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு கட்டு தெரியுது, டைமண்ட் கட் மாதிரி தெரியுது. பார்க்க ரொம்பவே சூப்பராகவே இருக்குது. அதுக்கு பார்த்தீங்கன்னா க்ளீனாக இருக்குது. ரொம்பவே அந்த டிசைன் பார்த்து பார்த்தீங்கன்னா நல்லா க்ளீனாக சூப்பராக கொடுத்துருக்காங்க. ஒரு வெளில எடுத்துகிட்டு போய் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப லக்ஸுரியஸ் ஃபீல் கொடுக்கும். பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது. டிசைன் பார்த்து பார்த்தீங்கன்னா அட்டகாசமாக இருக்குது. இந்த ரியல்மி 7 மொபைலோட ஃபிசிக்கல் ஓவர்வியூ பற்றி பார்க்க போகிறோம். உங்களுக்கு வந்து ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பவர் ஆன் ஆஃப் பட்டன் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் தான் இருக்குது, வேறு ஒன்றுமே கொடுக்கல. அதுக்கடுத்து மே பக்கத்தில் என்னக்குன்னு பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து ஒன்றுமே இல்லை, பிளெயினாக இருக்குது, அங்கே ஒன்றுமே இல்லை. அதுக்கடுத்து லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சிம் ட்ரே கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து அதில் பார்த்தீங்கன்னா 2 சிம் ப்ளஸ் மெமரி கார்டு போட்டுக்கலாம். மெமரி கார்டு பார்த்தீங்கன்னா 512 GB நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம்னு சொல்கிறாங்க. 3மே நீங்கள் வந்து அட் டைமில் போட்டுக்கலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வால்யூம் அப் அண்ட் டவுன் பட்டன் கொடுத்துருக்காங்க. அதாவது வால்யூம் ராக்கெட்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து மியூசிக் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு வால்யூம் மட்டும் ரொம்ப உதவியாகவே இருக்கும். அதுக்கடுத்து பாட்டம் அதாவது கீழே சைடில் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 3.5 ஹெட்ஃபோன் ஜாக் போகிற ஒரு ஜாக் கொடுத்துருக்காங்க. ஒரு ஹோல் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து ஒரு சார்ஜிங் போர்ட் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து 18 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் அதில் போட்டுக்கலாம். அந்த போர்ட் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து 2 மைக் கொடுத்துருக்காங்க. சில மொபைல்ஸில் பார்த்தீங்கன்னா டாப்பில் ஒரு மைக் கொடுத்துருப்பாங்க, பாட்டமில் மைக் கொடுத்துருப்பாங்க. இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா 2 மைக்குமே அடியில் தான் கொடுத்துருக்காங்க. நல்லாவே இருக்கும். அதுக்கடுத்து கடைசி பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. ஸ்பீக்கர் ரொம்ப லவுடாகும்னு சொல்கிறாங்க. இதை பார்த்தீங்கன்னா இந்த ரியல்மி 7 ஃபிசிக்கல் ஓவர்வியூ. இந்த ரியல்மி 7 மொபைலோட ப்ராசர் பற்றி பார்ப்போம். ப்ராசர் பார்த்தீங்கன்னா Qualcomm Snapdragon 662 கொடுத்துருக்காங்க. இது வந்து ஆக்டோகா ப்ராசர்னு சொல்கிறாங்க. ரொம்பவே ஸ்பீடாக இருக்கும். நீங்கள் வந்து கேமிங் ஆனாலும் சரி, இல்லை எடிட்டிங் பண்ணாலும் சரி, ரொம்பவே ஸ்பீடாக இருக்கும். ஹேங் ஆகுது, எந்த ஒரு விஷயமே இருக்காது. ரொம்ப ஈஸியாக விளாடலாம். எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா ஃப்ரீ ஃபயர், பப்ஜி அந்த மாதிரி பெரிய கேம்ஸ் கூட நீங்கள் வந்து சூப்பராகவே விளாடலாம். அதுக்கடுத்து ஜிபி பார்த்தீங்கன்னா Adreno 610 கொடுத்துருக்காங்க. ரொம்ப நல்லாவே கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து கேமிங் எடிட்டிங் எல்லாமே ஸ்மூத்தாகவே விளாடலாம். ப்ராசர் பற்றி பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராகவே கொடுத்துருக்காங்க. இந்த ரியல்மி 7 மொபைலோட ப்ராசர் பற்றி பார்த்துருப்பீங்க. இப்போ வந்து நம்ம இந்த மொபைலோட ரேம் வேரியன்ட் அண்ட் பிரைசிங் பற்றி பார்க்க போகிறோம். இதான் பார்த்தீங்கன்னா ஒரு மொபைல் ரொம்ப முக்கியமான விஷயம் சொல்லலாம். இந்த மொபைல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2 வேரியன்ட்ல அவைலபிளாக இருக்குது. ஒன்று வந்து 6GB RAM மற்றும் 64GB மாதிரி வருது. அது வந்து 14,000 rupees வருது. அதான் பார்த்தீங்கன்னா லோயர் வேரியன்ட்டு. ஹையர் வேரியன்ட் பார்த்தீங்கன்னா 8GB RAM 128GB வேரியன்ட் வருது. அது வந்து 16,000 rupees வருது. ரெண்டுக்கும் பார்த்தீங்கன்னா 2,000 rupees வித்தியாசம் வருது. அவ்வளோ டிஃபரன்ஸ் ஒன்றும் இல்லை. ரொம்ப சீப்பாக கொடுத்துருக்காங்க. ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் ரொம்ப நல்லாவே கொடுத்துருக்காங்க. சூப்பராகவே இருக்குது. ப்ரைசிங் பார்த்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சீப்பாகவே கொடுத்துருக்காங்க. வாங்கணும்னா கண்டிப்பாக வாங்கிக்கலாம். இந்த ரியல்மி 7 மொபைலோட டிஸ்பிளே பற்றி பார்ப்போம். இந்த மொபைலில் பார்த்தீங்கன்னா 6.5 inch IPS LCD டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. மொபைல் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது. டிஸ்பிளே பற்றி பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக கொடுத்துருக்காங்க. இந்த மொபைல் வந்து நீங்கள் வந்து எவ்வளோ வெயிலில் நீங்கள் யூஸ் பண்ணாலும் உங்களுக்கு வந்து ஃபோனோட டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும்னு சொல்கிறாங்க. நல்லா வந்து கருப்பாகாமல் இருக்கும்னு சொல்கிறாங்க. நல்ல ஒரு குவாலிட்டி கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளே பற்றி பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது. அதுக்கடுத்து ரிஃப்ரெஷ் ரேட் பார்த்தீங்கன்னா 90 Hz ரிஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து ஸ்க்ரோல் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும்னு சொல்கிறாங்க. ரொம்பவே ஸ்மூத்தாகவே இருக்கும். அதுக்கடுத்து இந்த மொபைலோட ஸ்க்ரீன் ரெசல்யூஷன் பற்றி பார்ப்போம்.
720x1600 பிக்சல்ஸ் கொடுத்துருக்காங்க, நல்லாவே இருக்கு. இந்த மொபைலோட சேஃப்டிக்காக பார்த்தீங்கன்னா கார்னிங் கோல்ல கிளாஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து ஸ்க்ரீனில் கொடுத்துருக்காங்க. நீங்கள் தெரியாமல் கூட இந்த மொபைல் கீழே போட்டால் கூட அது தப்பிச்சிடும், அதோட நொறுங்க வாய்ப்பு இல்லை. சேஃப்டியும் கொடுத்துருக்காங்க, நல்லாவே இருக்கு. அதுக்கடுத்து நீங்கள் மொபைல் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வாங்கிக்கலாம். டிஸ்பிளே ரொம்ப சூப்பராகவே இருக்கு. ஒரு மொபைல் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா பேட்டரிக்காக தான் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வாங்குவாங்க. பேட்டரி ரொம்ப இருக்கணும், நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பேட்டரிக்காக தான் வாங்குவாங்க. இந்த மொபைலில் பார்த்தீங்கன்னா 5000 mAh ஒரு மேசிவ் பேட்டரி கொடுத்துருக்காங்க. அதுவும் லித்தியம் பாலிமர் பேட்டரி கொடுத்துருக்காங்க. ரொம்ப நல்ல பேட்டரின்னு சொல்லலாம். அதுக்கடுத்து இந்த மொபைலை வந்து சார்ஜ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா 18 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து எவ்வளோ ஸ்பீடாக இந்த ஃபோன் சார்ஜ் குறைஞ்சாலும் அவ்வளோ ஸ்பீடாக பார்த்தீங்கன்னா சார்ஜ் ஏறும்னு சொல்கிறாங்க. 18 வாட் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து 1.5 ஹவர்ஸில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 0 to 100 வந்து ஸ்பீடாக ஏறிடும். நீங்கள் வெயிட் பண்ண தேவையில்லை, ஸ்பீடாகவே ஏறிடும். இந்த Realme 7 மொபைலோட வெயிட் பற்றி பார்ப்போம். வெயிட் ரொம்ப கம்மின்னு சொல்கிறாங்க. 195 கிராம்ஸ் வந்து 205 கிராம்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. கன்ஃபார்மாக தெரிய வரல, இதுக்குள்ள தான் கண்டிப்பாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அவ்வளோ அதிகம் கிடையாது, கம்மியும் கிடையாது, ஆவரேஜாக கொடுத்துருக்காங்க. அவ்வளோ ஹெவியாகவும் இருக்காது. ஃபோன் வந்து பிடிக்கிறதுக்கு ரொம்ப கிரிப்பாக இருக்குன்னு சொல்கிறாங்க, நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த Realme 7 மொபைலோட OS பற்றி பார்ப்போம். OS பார்த்தீங்கன்னா இந்த மொபைலில் வந்து Android வெர்ஷன் 10 கொடுத்துருக்காங்க. அதாவது ColorOS 7 கொடுத்துருக்காங்க. Realme UI 1.0 ரன் ஆகிட்டு இருக்கு. இந்த மொபைலுக்கு வந்து ஒரு புது நியூஸ் வந்துருக்கு. கூடிய சீக்கிரம் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து Realme மொபைல்ஸ் எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா Android வெர்ஷன் 11 கொண்டு வரப்போன்னு சொல்லியிருக்காங்க. மொபைல் வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக ஒரு 2-3 மாதத்துலேயே பார்த்தீங்கன்னா Android வெர்ஷன் 11 கண்டிப்பாக வந்துடும், வாங்கிக்கலாம். ரொம்ப சூப்பராகவே இருக்கும். இந்த மொபைலில் பார்த்தீங்கன்னா அதாவது Realme 7 மொபைலில் பார்த்தீங்கன்னா கேமராஸ் பற்றி பார்க்க போகிறோம். கேமரா வந்து பார்த்தீங்கன்னா ரியர் சைடில் 4 கேமரா கொடுத்துருக்காங்க, ஸ்கொயரில் கொடுத்துருக்காங்க. எல் ஷேப்பில் இருக்குது கேமரா. அதுக்கடுத்து மேலே பார்த்தீங்கன்னா ஃப்ளாஷ் லைட் கொடுத்துருக்காங்க. இந்த மொபைலில் பார்த்தீங்கன்னா கேமராஸ் பற்றி பார்ப்போம். பிரைமரி கேமரா பார்த்தீங்கன்னா 61 மெகாபிக்சல் பிரைமரி கேமரா கொடுத்துருக்காங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். உங்களுக்கு வந்து 4K ரெக்கார்டிங் அந்த மாதிரி கூட எடுத்துக்கலாம், ரொம்ப கிளியராக இருக்கும்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து ரெண்டாவது கேமரா பற்றி பார்க்க போகிறோம். 8 மெகாபிக்சல் அல்ட்ரா வைட் கேமரா கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து குரூப் ஃபோட்டோ அந்த மாதிரி எடுத்தால் கூட நீங்கள் வந்து சூப்பராகவே எடுக்கலாம். மூணாவது கேமரா பற்றி பார்க்க போகிறோம். 2 மெகாபிக்சல் மேக்ரோ கேமரா கொடுத்துருக்காங்க, சூப்பராகவே இருக்குது. அதுக்கடுத்து 4வது கேமரா பார்த்தீங்கன்னா டெப்த் சென்சார் கொடுத்துருக்காங்க, 2 மெகாபிக்சல் கொடுத்துருக்காங்க. கேமரா பொறுத்து பார்த்தீங்கன்னா பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லாவே இருக்க போது. நீங்கள் வந்து எப்படிப்பட்ட ஃபோட்டோ, நைட் மோடு எந்த மாதிரி ஃபோட்டோ எடுத்தால் கூட உங்களுக்கு வந்து ரொம்ப கிளியராக இருக்கும்னு சொல்கிறாங்க, நல்லாவே இருக்கும். கேமரா பொறுத்து பார்த்தீங்கன்னா நல்லாவே கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இந்த மொபைலோட செல்ஃபி கேமரா பற்றி பார்க்க போகிறோம். இந்த மொபைலில் பார்த்தீங்கன்னா பஞ்சுவல் கேமரா கொடுத்துருக்காங்க, அது லெஃப்ட் சைடில் கொடுத்துருக்காங்க, நல்லாவே இருக்குது. உங்களுக்கு வந்து நல்லா ஃபுல் டிஸ்பிளே மாதிரி தெரியுது. எத்தனை மெகாபிக்சல் பார்த்தீங்கன்னா 16 மெகாபிக்சல் உங்களுக்கு வந்து ஒரு லெஃப்ட் சைடில் பஞ்சுவல் கேமரா கொடுத்துருக்காங்க. பார்க்க ரொம்ப சூப்பராக இருக்குது. நீங்கள் வந்து ஒயிட் ஆங்கிள் எடுத்துக்கலாம், அந்த மாதிரி எக்கச்சக்கமான ஃபியூச்சர்ஸ் எடுக்கலாம், நல்லாவே கொடுத்துருக்காங்க. கேமரா பொறுத்து பார்த்தீங்கன்னா ரியல்லையும் சரி ஃப்ரண்ட்லையும் சரி ரொம்ப சூப்பராகவே கொடுத்துருக்காங்க. கேமராக்கு வாங்கணும்னு வச்சிங்கன்னா கண்டிப்பாக மொபைல் சூஸ் பண்ணி வாங்கிக்கலாம். இந்த Realme 7 மொபைலில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 4G சிம் நீங்கள் வந்து போட்டுக்கலாம். அதுக்கடுத்து டுவல் சிம் போட்டுக்கலாம். 2 சிம் ப்ளஸ் மெமரி கார்டு டைமில் போட்டுக்கலாம். அந்த இதுவும் கொடுத்துருக்காங்க சிம் ஷாட்டு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சென்சர்ஸ் பற்றி பார்ப்போம். சென்சர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபேஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க, நல்லாவே இருக்கும். உங்களுக்கு வந்து ஃபாஸ்ட்டாகவே வந்து உங்கள் ஃபேஸ் ஆக்சஸ் பண்ணி உங்களுக்கு வந்து அன்லாக் ஆகணும்னு சொல்கிறாங்க, ஸ்பீட் ஆகணும்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து ஃபிங்கர் பிரிண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பேக் சைடில் ரியர் கொடுத்துருக்காங்க. இப்போ வர எல்லா மாடல்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைடில் தான் கொடுப்பாங்க, அதை இல்லைன்னா இன்டிஸ்பிளே கொடுப்பாங்க. இவங்க வந்து பின்னாடி கொடுத்துருக்காங்க, அதுவும் நல்லா தான் இருக்கும், யூஸ் பண்ணதுக்கு நல்லாவே கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆக்சிலோமீட்டர், ஜைரோமீட்டர், காம்பஸ், லைட் சென்சார் அந்த மாதிரி எக்கச்சக்கமான சென்சார்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த மொபைலில் பார்த்தீங்கன்னா எல்லா சென்சார்ஸும் பார்த்தீங்கன்னா கவர் பண்ணிட்டாங்க. இந்த Realme 7 மொபைலோட கனெக்டிவிட்டி பற்றி பார்ப்போம். கனெக்டிவிட்டி பார்த்தீங்கன்னா ஒய்ஃபை கொடுத்துருக்காங்க, ப்ளூடூத், ஜிபிஎஸ், 3.5 ஹெட்ஃபோன் ஜாக் கொடுத்துருக்காங்க. அடுத்து எல்லாமே கவர் பண்ணிட்டாங்க. இந்த மொபைல் வாங்கணும்னு வச்சிங்கன்னா கண்டிப்பாக வாங்கிக்கலாம். எல்லா ஃபீச்சர்ஸும் பார்த்தீங்கன்னா கவர் பண்ணியிருக்காங்க. கடைசியாக டவுட் இருக்கும், இந்த மொபைல் வந்து எப்போ லான்ச் ஆகும்னு சொல்லிட்டு ஒரு டவுட் இருக்கும். எப்போ லான்ச் ஆகும் பார்த்தீங்கன்னா 7th அக்டோபர் 12:30 PM லான்ச் ஆகுது. வாங்கினா கண்டிப்பாக வாங்கிக்கலாம். ரொம்ப சீப்பான ஒரு ப்ரைஸை கொடுக்குறாங்க, ரொம்ப சீப்பாக இருக்குது. வாங்கினா கண்டிப்பாக வாங்கிக்கலாம். மொபைல் வாங்கணும்னு வச்சிங்கன்னா மறக்காமல் கமெண்ட்ஸில் வாங்க போகிறோன்னு சொல்லுங்கள், நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். அதுக்கடுத்து மொபைலோட கலர்ஸ் பற்றி பார்ப்போம். கலர்ஸ் வந்து 2 கலர் அவைலபிள் வருது. ஒன்று வந்து ப்ளூ கலர், இது வந்து பார்க்க ஒயிட் மாதிரி தெரியுது, ஆனால் ப்ளூன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ப்ளூ எடுத்துருக்காங்க. ப்ளூ கலர், இன்னொன்று வந்து க்ரீன் கலரில் வருது. என்கிட்ட ப்ளூ கலர் தான் இருக்குது. க்ரீன் கலரும் நல்லா இருக்குது, ப்ளூ கலரும் நல்லா இருக்குது. ரெண்டில் எதுனாலும் வாங்கிக்கலாம், ரொம்ப நல்லாவே இருக்கும். அவங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்த Realme 7 ஃபுல் அன்பாக்சிங் பார்த்துருப்பீங்க. அதுக்கடுத்து இதோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாமே பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ மூலிமா இந்த மொபைல் வந்து நான் வாங்கலாமா, எனக்கு செட் ஆகுமான்னு சொல்லிட்டு கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். பிடிச்சிருந்தா மறக்காம கண்டிப்பாக லைக் பண்ணி கூட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இந்த Realme 7 இந்த ஸ்மார்ட் ஃபோனோட ஃபுல் அன்பாக்சிங் பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு வீடியோ பிடிச்சிக்கணும், பிடிச்சிருந்தா மறக்காம இப்போ லைக் பண்ணி கூட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதான் நான் போகிற இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்
நேரடி பார்த்துக்க முடியும். அதுக்கடுத்து Realme 7 வாங்க போற எல்லா நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. அப்படின்னா தான் அவங்களுக்கும் இந்த மொபைல் வாங்கலாமா வேணாமா சொல்லிட்டு ஒரு ஐடியா கிடைக்கும். மறக்காம ஷேர் பண்ணுங்க. மீண்டும் உங்களை இது மாதிரி சந்தைகள் வாழ்க தமிழ், வளர டெக்னாலஜி.